ரெண்டு ஜாம்பவங்கள் உள்ள உட்காந்து டிஸ்கஷன். கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டு, இது ஒரு கோக்கியான ஒரு லிரிக்ஸ் வேணும். பாவிஜய் எழுதியிருக்காரு. ஒரு பாடகர் வேணும். பாடகர் ரெகுலர் பாடகரா இருக்கக்கூடாது. அந்த ஆள் ஃபர்ஸ்ட் டைமா பாடி இருக்கணும். அதுக்கப்புறம் இனிமே பாடவே கூடாது. அந்த மாதிரி ஒரு பாடகர் இருக்கணும்னு எனக்கு தெரியாது இந்த மேட்ரு. நான் அப்பதான் ரொம்ப உற்சாகமா டோர் ஓபன் பண்ணி என்ன பாட்டு, கிளைமேக்ஸ் பாட்டுன்னு, இவன் தான் சிங்கர். சரி, மெரிட்ல நம்மள கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு தோல் தட்டிட்டு சரி ஓகே பாடிடலாம் அப்படின்ட்டு என் குருநாதர், இசை குருநாதர் விஜய் ஆண்டனிக்கு நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அவர் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்காரு லைஃப்ல. இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் அவர் எடுத்து எனக்கு கைமாற ஒண்ணு பண்ணா போதும்பா. நீங்க வெளியே யாருக்கு வேணா 30 லட்சம் சார்ஜ் பண்ணுங்க ஒரு பாட்டுக்கு. எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கம்மி பண்ணி கண்டிப்பா ராயல்டி இருக்கு. அவனி பிக்சர்ஸ்க்கு 20,000 ரூபீஸ் கன்செஷன், எனக்கு 10,000 ரூபீஸ் ராயல்டி கன்ஃபார்ம். ரெண்டு பேருக்கு ராயல்டி. ஆனா கனவுலையும் நானும் விஜய் ஆண்டனி நினைக்கல, நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் விஷால் மைக்க பிடிச்சி பாடாறதுக்கு முன்னாடியே அந்த குரலை கேட்க கைத்தட்ட போறாங்க. அந்த காட்சியை நாங்க பாப்போம். இங்க கனவுல கூட நாங்க நினைச்சு பாக்கல. இல்லங்க, YMCAல நான் கிரிக்கெட் நான் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். ஸ்டாலின் அங்கிளோட கிரிக்கெட் ஆடி இருக்கேன். இளையராஜா சார் 75 ஷோ நடத்தி இருக்கேன். அந்த YMCA இடத்துல ராஜா என் நண்பன், என்னோட கிளாஸ்மேட், என்னோட நெருங்கிய நண்பன் ஒரு 2 லைன் பாடு விஷால் அப்படின்னு சொன்னது சத்தியமா கடவுளா ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. என்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வள்ளுவர் கோட்டத்துல கர்நாடிக் சிங்கர்ஸ் எல்லாரும் நாளை கழிச்சு தர்ணா பண்ண போறாங்க. ஐ ஷுட் தேங்க் ராஜா, விஜயாண்டி அண்ட் சுந்தர் சார். உங்க வாய்ஸ் இல்லன்னா இந்த மேஜிக் நடந்திருக்காது. வழக்கமா டிடி என் கான்சர்ட்ல கடைசி பாட்டு நாக்கமுக்கா தான் போடுவோம். இல்ல மச்சக்கண்ணி, கொம்மா, அது மாதிரிலாம் போடுவோம். இந்த தடவை ஆடியன்ஸ் லாஸ்ட் பாட்டு விஷாலோட பாட்டுல முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கடைசி பாட்டு விஷாலோட மை டியர்ல வரும். தமிழ்நாடு மக்களோட விதி. நான் வேணா ஒன்னும் ட்ரை பண்றேன். ஆக்சுவலா இந்த மை டியர்ல வரும் நம்ம கர்நாடிக்ல ட்ரை பண்ணோம் சார். ஆடியன்ஸ்க்காக இந்துஸ்தானி ட்ரை பண்றீங்களா நாளைக்கு? கசல் கசல் வெஸ்டர்ன் கூட பாடுறேன். என்ன வேணாலும் பாடுறேன். வெஸ்டர்ன்ல கூட பாடுறேன். போஜ்பூரியில கூட பாடுறேன். எனக்கு பிரச்சனையே கிடையாது. பாவம் கேக்குறவங்க தான் கல்லெடுத்து அடிக்காம இருந்தா சரி. போலீஸ் கிட்ட சொல்லி அந்த கல்லெல்லாம் பொறுக்கி வெளில தூக்கி போட சொல்லணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா பெரிய ரேம்ப் போட்டிருக்காப்ல ராஜா. பேசுறீங்க, நாளைக்கு பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. அந்த ஸ்டேஜே மிரள போகுது. இல்ல, என்னோட முதல் கான்சர்ட்ன்றது என் லைஃப்லயே நான் எதிர்பார்க்கல. சத்தியமா சொல்றேன், என் லைஃப்லயே நான் எதிர்பார்க்கல. இப்படி நீங்க உங்க முதல் கான்சர்ட் ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார்? இல்லப்பா, இந்த வரவேற்பு கிடைச்சதே இல்ல. ஒவ்வொரு நைட் நான் இவ்வளவு ஃபேமஸ் எல்லாம் ஆகலப்பா ஆக்சுவலா. ஓகே சார். ஓகே, எனிவேஸ், தேங்க் யூ, சூப்பர்.